ஜெம் பக்தி ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். ஒருவரை மனம் குளிர வாழ்த்துவது என்பது நம்முடைய இந்து சம்பிரதாயத்திலே மிக முக்கியமான விஷயம். எல்லோரும் எல்லா சுப நிகழ்வுகளிலும் பெற்றோரை வணங்கி வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்கின்றோம். இந்த ஆசீர்வாதத்தை பற்றி தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். தாய் தந்தையிடமும் மகான்களிடமும் பெரியோரிடமும் ஆசீர்வாதம் பெறுவது ஏன்? கடவுள் விக்கிரகங்கள் முன்பு விழுந்து வணங்குவது ஏன்? இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்க்க இருக்கின்றோம். ஒரு சில தகுதி நம்மீது அக்கறை கொண்ட பெரியோர்களிடம் மட்டும்தான் உள்ளது. அதில் ஒரு தகுதிதான் ஆசீர்வாதம் செய்வது. ஆசீர்வாதம் என்பது தியாக உணர்வு உள்ளவர்களால் மட்டுமே ஆசீர்வாதம் செய்ய முடியும். ஒருவன் தாய் தந்தையின் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் பெறுவது அவன் செய்த பாவங்களை தாய் தந்தையிடம் கொடுப்பதற்கு ஒப்பாகும். தாய் தந்தையும் அவன் செய்த பாவங்களை பெற்றுக்கொண்டு தங்களுடைய புண்ணியங்களை அவனுக்கு வரமாக தருகின்றார்கள். ஆக தாய் தந்தை தெய்வத்துக்கு ஒப்பு. இறைவன் சன்னிதானத்திலே விழுந்து வணங்குவதும் இதையே குறிக்கின்றது. அனைத்தையும் உனது பாதத்திலே, அதாவது நான் செய்த பாவங்களையும் புண்ணியங்களையும் இறைவா உன்னுடைய பாதத்திலே கொட்டிவிட்டேன் என்று சரணாகதி அடைவதுதான் இதன் பொருள். இதை உணர்ந்து செய்பவர் யாரும் அடுத்தடுத்து பாவங்களை செய்வதில்லை. நாம் ஒரு பாவம் செய்து விடுகின்றோம், அந்த பாவத்தை நினைத்து வருந்துகின்றோம். உடனடியாக ஆலயத்துக்கு சென்று இறைவா மறுபடியும் இதுபோல் நான் செய்ய மாட்டேன் அப்பா, இந்த ஒரு முறை என்னை மன்னித்து விடு என்று இறைவனுடைய பாத கமலங்களிலே வீழ்ந்து நாம் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கோருகின்றோம். அந்த மன்னிப்பை இறைவன் ஏற்றுக்கொள்கின்றானா இல்லையா என்பது நம்முடைய மரணத்துக்கு பின் தான் தெரியும். என்றாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடும் அடுத்து நாம் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு அது ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்கும். ஆகவேதான் இறைவனுடைய பாதங்களிலே விழுந்து வணங்கி இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்கின்றோம். இதற்கு ஒரு அற்புதமான உதாரணம் இருக்கின்றது. அந்த உதாரணத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். கிருஷ்ணனின் திருவிளையாட்டால் திரௌபதி பீஷ்மர் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் பாதம் தொட்டு பணிகிறாள். பீஷ்மரும் அனிச்சையாக தீர்க்க சுமங்கலி பவ என்று ஆசீர்வதித்து விடுகிறார். அந்த ஆசீர்வாதத்தின் பொருள், நீ செய்த பாவங்களை நான் மன்னித்து ஏற்றுக்கொண்டேன், அதற்கு பதிலாக தீர்க்க சுமங்கலியாக நீ இருக்குமாறு நான் வரத்தை தருகிறேன் என்று பொருள். பீஷ்மரின் அந்த ஆசீர்வாதம்தான் பாண்டவர்களின் வெற்றிக்கு முதல் காரணமாக அமைந்தது. இறுதியாக கர்ணனிடத்திலே கிருஷ்ணர் கேட்டு பெறுவதும் இதுதான். ஆக ஆசீர்வாதம் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு சிலர் இதன் அர்த்தம் புரியாமல் அனைவரையும் தமது காலில் விழ வைக்கிறார்கள். மற்றும் சிலர் தாய் தந்தையை வெறும் பொருளாக பாவித்து காலில் விழுவது குற்றம் என்று சட்டம் வகுத்து வைக்கின்றனர். இதெல்லாம் மடமை. தாய் தந்தையரின் பாதத்திலே விழுந்து வணங்குவது அந்த இறைவனுடைய பாதத்திலே விழுந்து வணங்குவதற்கு ஒப்பாகும். ஆக தாய் தந்தையனுடைய பாதத்திலே விழுவதற்கு சங்கோஜமே படக்கூடாது. ஆசீர்வாதம் மூலம் அனைத்து செல்வங்களும் பெறுவதற்கு வழி இருக்கின்றது. அதனை பார்ப்போம். பெரியோர் காலிலே விழுந்து ஆசி பெறுங்கள், உங்களுடைய சக்தி அதிகரிக்கும். ஆசீர்வாதம் எனும் மிகப்பெரிய சக்தி நமக்கு பெரும் பலத்தை கொடுக்கின்றது. ஆசீர்வாதம் பெறுவது மட்டுமல்ல, ஆசீர்வாதம் செய்வதும் உங்களுக்கு சக்தியை கொடுக்கும். நல்ல வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து சொல்வதில்தான் விஷயம் இருக்கின்றது. 108 வயது பெரியவரிடம் ஆசி வாங்கினேன், தீர்காயுசா இருப்பா என்றார். எவ்வளவு நாளா ஐயா இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ஆசி கொடுக்குறீங்க என்றேன். அது ஒரு 60 வருஷமாக அப்படித்தான் ஆசி கொடுக்கின்றேன் என்றார். அவரது தீர்க்காயுளுக்கும் இது ஒரு காரணமாக இருக்கும். ஆக ஒரு சிலர் காலில் விழுந்தால் இருக்கட்டும் வெந்திரிங்க என்பார்கள். ஐயோ என் காலில் விழுந்துவிட்டு என்று பதறுவார்கள் சிலர். தவறு. இது மிகவும் தவறான விஷயம். நம்மை விட வயதானவர் ஆனாலும் ஆசை கொடுக்காமல் புறக்கணித்தல் என்பது பாவம். நம்மை விட வயதானவர் என்றாலும் ஆசை கொடுக்காமல் புறக்கணித்தல் பாவம் என்கின்றது சாஸ்திரம். புது மணமக்கள்
காலில் விழுந்தால் தீர்காயுஷ்மான் பவ என ஆணுக்கும் தீர்க்க சுமங்கலி பவா என்று பெண்ணுக்கும் ஆசி கொடுக்கலாம். வயதானவர்கள் சகல தோஷங்களுக்கும் இனி நீங்க பெற்று சகல செல்வங்களும் பெற்று குடும்ப ஒற்றுமையுடன் நல்ல தொழில் வளத்துடன் நீண்ட ஆயுளுடன் வாழுங்கள் என்று, வாழ்க வளமுடன் நலமுடன் என்று ஆசீர்வதிக்கலாம். தமிழில் அழகான வார்த்தைகளுக்கு பஞ்சமே இல்லை. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பிறருக்கு ஆசியாக கொடுங்கள். அவர்களுக்கும் அவை கிடைக்கும். ஆசீர்வாதம் செய்கின்ற உங்களுக்கும் அவை கிடைக்கும். வாழ்க வளமுடன் என வாழ்த்துவதால் பிரபஞ்ச சக்தி அந்த வார்த்தைகளை உங்களுக்கும் உங்களை சார்ந்தோரையும் வளமாக வாழ வைக்கிறது என்பது பலரது அனுபவ உண்மை. மந்திர உச்சாடனம், அபிஷேகம், ஆராதனை எல்லாமே கடவுளுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் சேர்த்துத்தான் எனதான் இந்து மதம் சொல்கின்றது. இந்து மதம் மறைபொருளாக பல விஷயங்களை உணர்த்தி வருகின்றது. நாம் ஏன் காலில் விழுகிறோம் என்பதற்கு அறிவியல் ரீதியான காரணம் உண்டு. ஆய்வின்படி மனிதனின் காலில்தான் சக்தி ஓட்டம் அதிகமாக இருக்கின்றது. ஒரு ஞானியையோ அல்லது மகானையோ பார்க்கும்போது அவர்களின் காலை தொட்டு ஆசி பெறும்போது அவர்களின் சக்தி நமக்கும் கிடைக்கின்றது. காலை தொடுதலின் மூலம் இந்த சக்தி பரிமாற்றம் நடக்கின்றது. கோவிலுக்கு சென்றால் தரையில் விழுந்து கடவுளை வணங்குவதற்கும் காரணம் உண்டு. நீங்கள் தரையில் விழுந்து வணங்குவதை விட சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்யுங்கள். ஆலயத்திலே இருக்கின்ற அந்த நேர்மறை சக்தி நம்மை சேர்ந்து நம்மிடம் இருக்கின்ற எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகிவிடும். ஆக விழுந்து வணங்குவதும் ஆசீர்வாதம் பெறுவதும் ஆசீர்வாதம் கொடுப்பதும் அற்புதமான விஷயங்கள். இவற்றை நாம் தவறாமல் செய்வோம், சிறப்பாக வாழ்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.